கரகத்தை எடுக்கும்போது அவங்கள பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க. பிடிச்சிட்டு முதல் கரகம் இறங்கினாலும் இரண்டாவது கரமாக திருவப்பூர் மந்தையில பிறந்து மணல்வாரி அம்மை என்று சொல்லக்கூடிய 7 வகையில மணல்வாரி அம்மை என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் இப்பொழுது குடிகொள்ள போகிறது. ஆகையினால் திருவப்பூர் மந்தையிலே இரண்டாவது கிராமப்பட்டது குடிகொண்டாலும் மூன்றாவது கிராமமாக கொன்னையூர் வந்தையில பிறந்து என்ன அம்மா போடும் தெரியுமா? கொத்தமல்லி அம்மன் சொல்லுவாங்க. எல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா போட்டா அந்த கொத்தமல்லி அம்மை மூன்றாவது தெய்வம் வழங்கக்கூடியது. கொத்தமல்லி அம்மை போடக்கூடிய தெய்வம் 5 பெண்களிடையே யாருக்கு வருகிறது அவங்கதான் இங்க வரணும். எல்லா தெய்வமும் வரக்கூடாது. அப்படின்னா கரகத்தை கொடுக்கும் போது பிடிச்சுக்கணும். யாரா இருந்தாலும் தண்ணி குடிக்கணும். முகத்துல அடிங்க, தண்ணிய முகத்துல ஷர்ட் அடிங்க. 3 கரகம் இறங்கினால் 4வது கரமாக இருதலப்பட்டி என்று சொல்லக்கூடிய எழுந்தொருள் பட்டியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த முத்துமாரி இறந்த போல அம்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா ஓடிச்சுன்னா இறந்த போல இருக்கலாம். அம்மா ஓடக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் இருதலப்பட்டி அம்மா இல்லை வச்சா நிக்கும் தெய்வம் கீழே உதவக்கூடாது. 4 கரகம் குடிகொண்டாலும் 5வது கரமாக வயிற்றூர் மந்தையில பிறந்து வயிற்று அம்மை என்று சொல்லக்கூடிய அம்மா போடக்கூடிய தெய்வமாகப்பட்டது இங்கு இப்பொழுது குடிகொள்ள போகிறது. வயிற்றூர் மந்தையிலே காவல் முகத்துல தண்ணி ஊட ஊட யாருமே வில ஆமா கொஞ்சம் தள்ளுங்க. 6வது கிரகம் எங்க பிறந்தது அப்படின்னா யார் தொந்தரவு நான் விடுங்க. திருச்சி மாவட்டம் கண்டபுரம் மந்தையிலே கரகம் பிறந்தது அப்படின்னா கண்ணபுரத்துல இந்த கண்ணபுரத்து அம்மை என்ன அம்மா போது தெரியுமா? கண்ணை, அதாவது கண்ணத்து அம்மை. கண்ணத்து அம்மை யாரும் பிடிக்காம ப்ளீஸ் யார் தொந்தரவு பிடிக்க கூடாது. அம்மம்மா எல்லையில உங்களுடைய பீடபடி நோய் அத்தனை நீங்க கஷ்டங்கள் சிரமம் அத்தனை ஏன் அப்படி வேடிக்கை பாக்குறீங்க? பிடிங்கம்மா, உங்க குழந்தைய பிடிக்கிறதுக்கு என்னம்மா? 6 கண்ணிக்கு அடுத்த கரமாகப்பட்டது 7வது கரகம் என்ன தெரியுமா?
போடியா மந்தைகளை கொடுத்திருக்கும் மந்தை பிடாரி அம்மன் மந்த பிடாரி அம்மனுடைய